செகண்ட் பிரைஸ் வாங்கி மெடல் போட்டிருக்க ஷாங்லூர் அங்க பாக்குற சுசாய், சூப்பர்ப்பா மெடல்லாம் போட்டிருக்கேனா, அட நான் என்னமோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நான் ரன்னர் அப் தானா, ராங் நான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி லாஸ்டா வந்தா கூட ஹையான்னு ஜாலியா இருப்பேன் தெரியுமா, நீ என்னடா செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டு இப்படி சந்தோஷமே இல்லாம இருக்கிறிய, மெடல் வேற பார்க்கவே சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. உடனே ஷாங்லூராங் அந்த மெடலை கலட்டி சுசாய்க்கு போட்டு விடுறான். சுசாய் மனசுக்குள்ளேயோ மாங்கல்யம் தந்துனானே தான் அப்படியே பேனு பேச்சு மூச்சு இல்லாம ஷாங்லூராங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஷாங்லூராங்கோ உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் ஜெயிச்சத நீயே ஜெயிச்ச மாதிரி மனசார ஃபீல் பண்ற இல்லையா, நீயே வச்சுக்கொன்றான். அந்த நேரம் பார்த்து அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு வேற உன் மெடலை எதுக்குடா அவளுக்கு கொடுத்தன்னு கேட்டா, அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்தான், உனக்கு என்னவான்னு ஷாங்லூராங் சொல்லிட்டு கிளம்பிடுறான். சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது லூராங் இந்த மெடல் அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குதான், அதுக்குன்னு நீ கஷ்டப்பட்டு ஜெயிச்சதை நான் வச்சுக்கணும்ட்டுலாம் நினைக்கல, இந்த பொருட்களை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லாம நிப்பாட்டிடுறாங்க. அது கவனிக்கிற ஷாங்லூராங் உனக்கு என்ன பிடிக்குமான்ட்டு டைரக்டா கேட்டுடுறான். என்ன ஷாங்லூராங் இப்படி கேட்டுட்ட, எனக்கு 16 வயசு தான் ஆகுது, இந்த பாட்டு படத்துல வர மாதிரி காதல்லாம் எனக்கு பிடிக்காதுன்ட்டு அங்க இருந்து ஓடியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே ஜியாங்ஜியாக்கு கால் பண்ணி அவன் என்ன பிடிச்சிருக்கான்ட்டு டைரக்டா கண்ணை பார்த்து கேட்டுட்டான்டின்னா, சரி நீ அதுக்கு பதில் என்ன சொன்னா, எனக்கு 16 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டுன்றாங்க. அட பைத்தியமே, அவனுக்குன்னா 60 வயசு ஆகுது, சரி எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே யோசிச்சிருக்காம ஒழுங்கா தூங்குடின்ட்டு காலை கட் பண்ணா. இங்க ஷாங்லூராங் வீட்டுல சுசாய் அவனுக்காக முதல்ல கொடுத்த கிஃப்ட பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்களோட ஸ்பெஷலான பர்சன் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட நீங்க இன்னும் வச்சிருக்கீங்களா, என்ன கிஃப்ட் அதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பாப்போம். அண்ட் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கைஸ். அடுத்து என்ன ஆச்சுன்றது நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம்.